அப்ப நாங்கள் அடுத்த பாட்டுக்கு நாங்கள் வருகின்றோம் என்று கேட்டால் இதோட டிஎம்எல் கட்டளைக்கு நாங்கள் வருகிறோம். டிஎம்எல் கட்டளை உங்களுக்கு தெரியும். டிஎம்எல் கட்டளை வந்துட்டு எங்களோட தரவு தளத்தினுள் நாங்கள் அட்டவணைகளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அட்டவணையினுள் உள்ள தரவுகளின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற செய்கைகளை டிஎம்எல் கட்டளைகளும் சொல்லும். அந்த அட்டவணையினுள் தரவுகளை உள் நுழைவித்த தரவுகளில் நாங்கள் மாற்றங்களை திருத்தங்களை செய்ய, அதுபோல தரவுகளை எங்களோட தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் தெரிவு செய்ய, அந்த தரவுகளை நாங்கள் நீக்க எதை பயன்படுத்த போறோம் சொன்னால் எங்களுக்கு இந்த டிஎம்எல் கட்டளை நாங்கள் பயன்படுத்த போறோம். அப்ப டிஎம்எல் கட்டளைகளாக இந்த 4 கட்டளைகளை நாங்கள் பார்க்கலாம். டிடிஎல் கட்டளைகளாக உங்களுக்கு நீங்கள் பார்த்திருந்தீர்கள். இந்த கிரியேட் ஆல்டர் ட்ராப் கட்டளைய டிடிஎல் கட்டளைகளாக பார்த்திருந்தீர்கள். டிஎம்எல் கட்டளைகளாக இந்த 4 கட்டளைகளையும் நீங்கள் பார்த்தீர்கள். இப்ப நாங்கள் அதுல முதலாவது கட்டளைக்கு வருகின்றோம். என்ன? இன்சர்ட் கட்டளைக்கு வருகின்றோம் இல்லையா? இன்சர்ட் கட்டளையானது அட்டவணையினுள் தரவுகளை உள் நுழைவிப்பதற்காக என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். அட்டவணையினுள் தரவுகளை உள் நுழைவிப்பதற்காக எது பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் எங்களோட இன்சர்ட் கட்டளை என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். இப்ப நாங்கள் இந்த கட்டளையினை நாங்கள் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு டேபிள் ஒன்றினை உருவாக்கி இருக்கிறோம். என்ன டேபிள் கேட்டால் டேபிள் மார்க் ஷீட்டை உருவாக்கி இருக்கிறோம். டேபிள் மார்க் ஷீட் வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர், நேம், கிளாஸ், அக்கவுண்டிங், பிசினஸ் ஸ்டடீஸ், ஐசிடி, தமிழ் ஆகிய பாடங்களை கொண்டுள்ளது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த அட்டவணையினுள் முதலாவது பதிவினை நாங்கள் உள்நுழைக்க போறோம். அப்ப நாங்க அட்டவணையினுள் எங்களோட முதலாவது பதிவு என்னன்னு சொன்னோம்னா, அப்ப நாங்க அதற்கான கட்டளையை நாங்கள் எடுக்கிறோம். என்ன? அட்டவணையினுள் முதலாவது பதிவு. இதான் எங்களுடைய இர்ஃபான் ஐசிடின்னு சொல்லப்படுகின்ற தரவுத்தளத்தினுள் நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய டேபிளை நாங்கள் பார்க்கலாம். நான் முதலாவது என்ன செய்ய போறேன்? முதலாவது எங்களுடைய முதலாவது ரோவை நாங்க உள் நுழைவிக்க போறோம். என்ன பெறுமதி அங்க உள் நுழைவிக்கப்படும்டா எங்களுக்கு கண்ட்ரோல் பி. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டளை இன்சர்ட் இன்டு, என்ன கட்டளை? இன்சர்ட் இன்டு மார்க் ஷீட். வெலூஸ் பெறுமதிகள் என்ன? அப்ப இதுல நாங்க கொடுக்கோம் முதலாவது இண்டெக்ஸ் நம்பர், அப்ப எங்களுக்கு நம்பராக வரும். இரண்டாவது வார் கரெக்டர் இல்லையா? வார் கரெக்டர் எங்களுக்கு வித்தின் இன்வெர்டட் கொமாக்குள்ள என்ன செய்யப்படும்? காட்டப்படும். இரண்டாவது கிளாஸ், அவரும் வார் கரெக்டர். அப்ப நாங்க 12A வித்தின் இன்வெர்டட் கொமாக்குள்ள கொடுக்கோம். இதுக்குள்ள மார்க்ஸ் 60 கொடுக்கும், 40 கொடுக்கும், 50 கொடுக்கும். இப்ப நாங்க இவருக்கு இறுதியாக என்னல்ல 3 தான் மார்க்ஸ். அப்ப நாங்க இவரை இதுல கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்கும். சரியா? அப்ப என்ன கட்டளை? இன்சர்ட் இன்டு. இன்சர்ட் இன்டு எதுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும்? மார்க் ஷீட்டுக்குள்ள. என்ன பெறுமதி என்ன பண்ணணும்? வேல்யூஸ். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு கேட்டா முதலாவது இண்டெக்ஸ் நம்பர், அப்ப இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கும். இரண்டாவது நேம், அப்ப நாங்க நேம கொடுக்கும். மூணாவது எங்களுக்கு கிளாஸ், ஆகவே 12A கொடுக்கும். மூணாவது அக்கவுண்டிங் மார்க்ஸ் 60 கொடுக்கும். நாலாவது பிசினஸ் ஸ்டடீஸ் 40 கொடுக்கும். ஐசிடி 50 கொடுக்கும். அடுத்தது தமிழ் வரணும். இப்ப நான் வெலூஸ் தமிழுக்கு நான் எதுவும் கொடுக்காம விட்டேன்னு சொன்னா எனக்கு இறங்கு. அப்ப மார்க் ஷீட்டுக்குள்ள வெலூன்னு சொன்னா சகல வெலூக்களையும் நாங்க கொடுப்போம். அப்ப எனக்கு தமிழுக்கு மார்க்ஸ் இல்லாட்டி அவர் என்னன்னு காட்ட போறாரு? நல்ன்னு சொல்றோம். அப்ப ஒன்று இல்லைன்னு சொல்றோம், நல். அப்ப நல்லன்னு கொடுக்கும், கொடுக்காட்டி என்ன பெருமை? அப்ப நான் இப்ப ஒரு ரோவை நான் என்ன பண்றேன்? இதை என்ன பண்றேன்? நான் ஒரு ரோவை என்ன பண்றேன்? இவர் என்ன செய்யறேன்? ரன் பண்றேன். ரன் பண்ணின உடனே இப்ப இன்சர்ட் இன்டு மார்க்ஸ் இட் வேல்யூ 59 எனக்கு ரன் ஆயிட்டு நான் என்ன டேபிளுக்கு வரேன். அப்ப எனக்கு அங்க பெறுமதி என்ன செய்யப்பட்டுட்டு என்ன பண்ணப்பட்டு. இப்ப நான் கொடுத்தது ஒரு ஆண்டு மார்க்ஸ். இப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் என்ன பண்ணுவோம்? அப்ப நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்கள மார்க்ஸ் என்ன பண்ணுவோம் சொன்னா நான் வாழும்.
இப்ப நான் கொள்கோள் சி இங்க வாரன் கொள்கோள் டி. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் இன்டு எங்களுக்கு என்ன வருது மார்க் ஷீட் வெலூஸ். இப்ப 2வது இண்டெக்ஸ் நம்பர் அவரை பேர் என்ன எங்களுக்கு அகமட். எங்களுக்கு அவரை வகுப்பு என்ன அவர் 12A. இப்ப அவரை மார்க்ஸ் 40 15. அவருக்கு தமிழ் பாடம் என்ன இல்லை. அப்ப நான் என்ன கொடுக்க நல்ல கொடுக்க. இப்ப அடுத்த இண்டெக்ஸ் நம்பருக்கு வாரம் என்ன எங்களுக்கு 1033. அவன் வகுப்பு என்னன்னு பார்க்கணும். அப்ப அடுத்த ஆள் வரும். அப்ப ஒரு பிரேக்கெட்டுக்குள்ள என்ன செய்யற ஒரு மாணவன் ரோவை கொடுக்க. அடுத்த ரோ வேணும் என்று சொன்னா கொமா கொடுத்து போட்டு நான் என்ன செய்யறேன் அடுத்த பிரேக்கெட்டை கொடுக்க. கொமா கொடுத்து என்ன செய்யறேன் அடுத்த பிரேக்கெட்டை கொடுக்க. இப்ப என்ன கொடுத்துருக்கேன் இன்சர்ட் இன்டு மார்க் ஷீட் டேபிள்ல பேர் வெலூஸ் பெறுமதிகள். இப்ப நான் கொலம்ல பேரை சொல்லல. இப்ப இதுல அந்த ஓர்டர்ல கொடுக்கும். முதலாவது நேம கொடுக்க, 2வது நான் என்ன கொடுக்க பேரை கொடுக்க, 3வது நான் என்ன வகுப்பு கொடுக்க, 4வது மார்க்ஸ் கொடுக்க என்ன அக்கௌண்ட்ஸ் மார்க்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ் மார்க்ஸ், ஐசிடி மார்க்ஸ், தமிழ் இல்ல. இப்ப அடுத்த ரோவுக்கு வா. அடுத்த ரோவை என்ன செய்யறேன் நான் பிரேக்கெட்டு தான் கொடுத்துருக்கேன். அது வித்தின் இன்வெர்ட்டுக்கும் இதை பிளர்ந்தபடியாக நான் அதை கரெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப என்ன மார்க்ஸ் எங்களுக்கு அதுல அக்கவுண்டிங் வருது. இவனுக்கு பிசினஸ் ஸ்டடீஸ் பாடம் இல்லை. அப்ப நான் இவன் என்ன செய்யறேன் நல்லா என்ன செய்யறேன் நல் எந்த பெறுமதியும் இல்லைன்னு பார்ப்பேன். அப்ப நான் நல்ல கொடுத்துட்டு அடுத்த ஆளுக்கு வாரம் என்ன 28. உங்களுக்கு அடுத்த ஆள் என்ன 31. அதோட அந்த ரோ முடியுது. அப்ப ஒவ்வொரு ரோவையும் பிரேக்கெட்டுக்குள்ள காட்டுறேன் கொமா. இவனுக்கு என்ன வருது அடுத்த பிரேக்கெட் ஸ்டார்ட். அப்ப இதுல என்ன கொடுக்க இதுல நான் நிமிஷத்தை நான் கொடுக்க. இதுல எங்களுக்கு என்ன வருது 12 ஆர்ட்ஸ் உங்களுக்கு வருது. இதுல மார்க்ஸ் கொடுக்கல. இப்ப நான் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ரோவில காட்டணுவைங்களை இல்லாட்டி என்ன செய்யணும் அங்கே தொடராக போகுதுன்றபடியாக நான் ஒவ்வொரு ஆளையும் என்னத்துல காட்டுறேன் ஒவ்வொரு பிரேக்கெட்ல காட்டுறேன். சரியா? இப்ப நான் இவரை பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்றேன். இவங்களுக்கு நிமிஷா 1281. இப்ப இங்க என்ன காட்டப்படுது அவ ஆர்ட்ஸ் நான் இதோட முடிக்கிறேன். இதுல எனக்கு நல்ல கொடுக்கல. அப்ப அந்த மார்க்ஸ் இல்லாட்டி என்ன வரும் நல் எங்களுக்கு வரும். இதுல 91 75. இப்ப நான் இன்னொரு ஆளை கொடுக்கணும்னு சொன்னா கொமா கொடுத்து என்ன செய்யறேன் நான் பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போறேன். இப்ப எத்தனை மாணவனை கொடுத்துருக்கேன் 3 பேர் பெறுமதியை கொடுத்துருக்கேன். எப்படி கொடுக்க இன்சர்ட் இன்டு மார்க் ஷீட். இதான் கொமாண்ட் இன்சர்ட் இன்டு என்ன டேபிள் மார்க் ஷீட் வெலூஸ் என்ன பெறுமதிகள் என்னங்கிறது கொடுக்க. அப்ப இது முதலாவது ரோவுக்கானதான் டேபிள். அப்ப அதுல சகல நிரல்கள்ல பெறுமதியும் கொடுக்கும். இப்ப நான் உதாரணத்துக்கு இது ஐசிடி மார்க்ஸுக்கானது. ஐசிடி மார்க்ஸ் இல்லாட்டி அதை விட்டு போட்டாடு போறோம். இது பிசினஸ் ஸ்டடிஸ் மார்க்ஸ் நல்ல இருக்கிறது பிசினஸ் ஸ்டடிஸ்க்கான மார்க்ஸ். அது இல்லாட்டி அதை விட்டு போட்டு போடுறது. அதுக்கு நல்ல கொடுத்து கொடுத்த என்ன சொல்லணும்னா நாங்க நடக்கும். இல்லாட்டி என்ன காட்டும் எரர் காட்டும். இது கீழே கீழே மரணமா இல்லை. இப்ப நான் இப்படி பிரேக்கெட்டை கொடுத்து கொடுத்து என்ன செய்யலாம் நான் அங்கே போகலாம். இப்ப அந்த லைன் என்ன செய்யும் அங்கே எடுத்துட்டு போகும்ன்றதுக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் கீழே கீழே காட்டணுங்கிறதுக்காக வேண்டி என்கிட்ட பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இவ்வளவும் ஒரு 3 லைனுக்கு நாங்க கொடுக்கலாம். இன்னும் 4 லைன் வேணும்ன்றாலும் நான் கொமா கொடுத்து என்ன செய்யலாம் பெறுமதியை என்கிட்ட பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப நான் இவரை வந்து அப்ப எங்களுக்கு எஃபெக்ட். இப்ப நான் டேபிளுக்கு வந்து பார்க்க எங்களோட பெறுமதிகளை நின்றுட்டு இதுல கொடுப்பட்டு. சரியா? இது ஒரு பெறுமதியை கொடுக்கிறது. இப்ப நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெறுமதியும் என்ன செய்யலாம் நான் இதுல கொடுக்கிறேன். ஒரு பெறுமதியை கொடுக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பெறுமதியும் என்ன செய்யலாம் நாங்க கொடுக்கிறோம். குறிப்பிட்ட புலங்களுக்கு மட்டுமே என்ன பண்ணப்படும். இப்ப இதுல எல்லா புலங்களுக்கும் கொடுத்திருக்கேன். என்ன எல்லா புலம்டா இண்டெக்ஸ் நம்பருக்கு கொடுத்திருக்கேன், நேமுக்கு கொடுத்திருக்கேன், வகுப்புக்கு கொடுத்திருக்கேன், அக்கௌண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்கேன், பிசினஸ் ஸ்டடீஸ் கொடுத்திருக்கேன், ஐசிடி கொடுத்திருக்கேன், தமிழில் நல்லு கொடுத்திருக்கேன். அப்ப நான் பெறுமதிகளை நாங்க கொடுக்க கூட என்ன செய்ய போறோம் ஒரு குறிப்பிட்ட நிரல்களுக்கு மட்டும் கொடுக்க போறோம்.
அப்படி கொடுக்கணும் சொன்னா நான் என்ன செய்யறேன், எங்களோட கட்டளை கொடுக்குறேன். இன்சர்ட் இன்டு மார்க் ஷீட். இதுல நாங்க சொல்ல போறோம் கேட்டா என்ன நிரல் நான் சொல்லுவோம். அப்ப நாங்க முதலாவது என்ன சொல்ல போறோம், இண்டெக்ஸ் நம்பர் வரும். இண்டெக்ஸ் நம்பர் வரும். என்ன நிரல்கள் என்பது எங்களுக்கு வரும், உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வரும். அடுத்து என்ன வரப்போகுது, எங்களுக்கு கிளாஸ் வரப்போகுது, நேம் வரப்போகுதுல. நாங்க என்ன கொடுக்குறோம், நேம் கொடுக்குறோம். இதுல அடுத்தது கிளாஸ் வரணும்ல, அப்ப நாங்க கிளாஸ். இப்ப எங்களுக்கு மார்க்ஸ் அக்கௌண்டிங் வரணும், வரணும். எங்களுக்கு அடுத்தது என்ன வரணும் கேட்டால் பிசினஸ் ஸ்டடிஸ் வரணும். பிசினஸ் ஸ்டடிஸ்ல ஐசிடி எங்களுக்கு வரணும். அடுத்து என்ன வரணும் கேட்டால் தமிழ் வரணும். இவ்விடத்துக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், என்ன நான் எல்லா மார்க்ஸையும் என்ன பண்ணேன், இங்க என்ன செய்யல, நான் எல்லா மார்க்ஸையும் என்ன செய்யல, என்ன பண்ணேன். இப்ப நான் எந்த மார்க்ஸ் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, இதுல இண்டெக்ஸ் நம்பரு, நேம், கிளாஸ், அக்கௌண்டிங் பிறகு என்ன வருது, பிசினஸ் ஸ்டடிஸ் வருது. பாருங்க, கிளாஸ் அக்கௌண்ட்ஸ் பிறகு பிசினஸ் ஸ்டடிஸ் வருது. பிசினஸ் ஸ்டடிஸை நான் என்ன செய்யல, நான் என்டர் பண்ணேன். அப்ப பிசினஸ் ஸ்டடிஸை என்டர் பண்ணாம நான் ஐசிடி தமிழுக்கு வா. அப்ப இவர் தெரிந்தெடுக்கப்பட்ட புலம். இப்ப ஒன்றை விட்டுட்டுங்களா, அப்ப நான் இப்ப கொடுத்துட்டு என்ன செய்யறேன், மார்க் ஷீட்ல என்ன வெலூஸுக்கு வா. வெலூஸ்ல அப்ப நான் வெலூஸ அடுத்த லைன்ல பார்ப்பேன். வெலூஸ், நான் வெலூஸுக்கு வரேன். வெலூஸ் இப்ப நாங்க பெறுமதி கொடுக்க போறோம்ல. பெறுமதி என்ன வரப்போகுது, இண்டெக்ஸ் நம்பர் எங்களுக்கு 1555, நேம் எங்களுக்கு அசத், அவர் 12A அக்கௌண்ட்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு 90, ஐசிடி மார்க்ஸ் 95, தமிழ்ல மார்க்ஸ் அவர் 88. எனக்கு இன்னொன்று வேணும் அர்த்தமா. இப்ப நான் பிரேக்கெட்டை கொடுக்கேன், என்ன பெறுமதி கொடுக்கேன், அவர் இண்டெக்ஸ் நம்பர் 135, 155. அப்ப இப்ப நான் கொடுக்கல, ஏன் அக்கௌண்டிங் பிறகுதான் எங்களுக்கு பிசினஸ் ஸ்டடிஸ் வரணும். பிசினஸ் ஸ்டடிஸ் இல்லை, பிசினஸ் ஸ்டடிஸ் இல்லாம நாங்க ஐசிடி கொடுத்துருக்கோம். அர்த்தம் என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்லப்பட்ட நிரல்களுக்கான தரவு மட்டுமே என்ன பண்ணும். இப்ப இங்க என்ன வருது, உங்களுக்கு அடுத்த மார்க்ஸ் வருது, உங்களுக்கு 1066. இவர் ஜஹ்ரா, இவர் 12B, இவர் மார்க்ஸ் வந்துட்டு 87,78,90. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இன்னொரு வேணும்னா நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு செமிகோலனை கொடுப்போம். அதோட முடிச்சிட்டு ரன் பண்ணினா எங்களுக்கு அவர் எடுத்துட்டா ரன் ஆயிட்டா. இப்ப நான் என்ன செய்யறேன், மார்க்ஸ் வந்த மட்டும் சொன்னா எங்களுக்கு அந்த பெறுமதி 2 ஆயிடுச்சு 90. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இன்னொரு வேணும்னா நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு செமிகோலனை கொடுப்போம். அதோட முடிச்சிட்டு ரன் பண்ணினா எங்களுக்கு அவர் எடுத்துட்டா ரன் ஆயிட்டா. இப்ப நான் என்ன செய்யறேன், மார்க்ஸ் வந்த மட்டும் சொன்னா எங்களுக்கு அந்த பெறுமதி 2 ஆயிடுச்சு. பிசினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு நல். அப்ப நான் என்ன பண்ணேன், அது ஆட்டோமேட்டிக்காக நினைச்சு நல். அப்ப இது எதுக்காக புதுவடுதுன்னு சொன்னால், தெரிந்தெடுக்கப்பட்ட புலங்களுக்கு பெறுமதிகளை என்ன பண்ணும். மேலுக்கு என்ன செஞ்ச, மேலுக்கு வந்துட்டு சகலதுக்கும் டேட்டா என்ன பண்ணப்படும். அப்ப இங்க வந்துட்டு இன்சர்ட் இன்டு மார்க் ஷீட் வெலூ. அப்ப மார்க் ஷீட்ல வெலூக்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம் சொல்ல போன வேற. ரெண்டாவது பாருங்க, இன்சர்ட் இன்டு மார்க் ஷீட், இண்டெக்ஸ் நம்பர் என்ன, அதுல நேம், கிளாஸ், அக்கௌண்டிங், ஐசிடி, தமிழ், இவ்வளவுத்துக்குள்ளேயும் தான் உங்களோட வெலுவை நீங்க என்ன செய்யுங்க, எந்த பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இல்லை, தெரிந்தெடுக்கப்பட்ட ஏரியாக்குள்ள மட்டும் உங்களோட வெலுவை நீங்க என்ன செய்யுங்க, எந்த பண்ணுங்க. இப்ப நான் அடுத்த பாட்டுக்கு போவாங்க.
இப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட புலங்களுக்கு எந்த பண்றதுக்கு அது மட்டும் எங்களுக்கு பயன்படுத்தப்படல. பின்வரும் மார்க்ஸ் எங்களுக்கு என்ன செய்யப்படுது கேட்டால் எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. எப்படி பின்வருமாறும் நாங்க எந்த பண்றது இப்படி இதை வந்து கொண்டோல் வீக்கு வரோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்செர்ட் இன்டு மார்க்ஸ் செட் தெரிந்தெடுக்கப்பட்ட புலங்களுக்கு பெறுமதிகளை எந்த பண்ணுவதற்காக உள்ள இன்னும் ஒரு முறையில இன்னரிக்கக்கூடிய முறை. அப்ப இதுல இன்செர்ட் இன்டு மார்க்ஸ் செட் இண்டெக்ஸ் நம்பர் 1000 இது நாங்க கொடுத்தோம் என்ன குலான நாங்க கொடுத்தோம். இதுல கிளாஸ்ங்களுக்கு என்ன வருது, இதுல 12B எங்களுக்கு வருது. இதுல செட் செட் இண்டெக்ஸ் நம்பர் இப்ப ஒவ்வொரு புலமாக சொல்லி என்ன செய்யறோம் நாங்க எங்களை பெறுமதிகளை என்ன பண்றோம். அதான் இதுல முக்கியமா அப்ப முந்தி இந்த வேலை செய்யணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம் ஒவ்வொரு புலமாக சொல்லி எங்களை என்ன பண்றோம். இது கூட ஒன்று மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? தமிழ் மிஸ்ஸிங். அப்ப நாங்க பெறுமதிகளை கொடுக்க இன்செர்ட் இன்டு மார்க்ஸ் செட் இண்டெக்ஸ் நம்பர் 1007 நேக்குலா கிளாஸ் எங்களுக்கு 12B எங்களுக்கு அக்கௌண்டிங் 79 பிசினஸ் 72 ICT 60 எது இல்லை எங்களுக்கு தமிழ் இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் தமிழுக்கு நான் அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட புலங்களுக்கு மட்டும் தரவுகளை என்ன பண்ண இதை பயன்படுத்துறோம் இவரை பயன்படுத்துறோம். அவ எங்களோட டேபிளுக்கு வந்து பார்த்தோம். எங்களோட டேபிள்ல பின்வருமாறு பெறுமதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டளைக்கு வரோம். அடுத்த கட்டளை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அப்டேட் கட்டளைக்கு வரோம். என்ன கட்டளைக்கு வரோம்? அப்டேட் கட்டளைக்கு வரோம். உள் நுழைவுச்சத்துக்கு பிறகு அதுல வரக்கூடிய பிழைகளை நாங்கள் செய்யப்படும் சீர் செய்யப்படும். அதுல வரக்கூடிய பிழைகளை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் சீர் செய்ய போறோம். அதை நாங்க பின்வரும் அடிப்படையில என்ன செய்ய போறோம் நாங்க செய்ய போறோம். இவங்களுக்கு மாஸ்டர் இதுல பார்த்தோம்னு சொன்னால் இன்னா இருக்கக்கூடிய மாணவன் யாரு அகமட் என்று சொல்லக்கூடிய மாணவன் இங்க இன்னறிக்கிறார். அகமட் என்று சொல்லக்கூடிய மாணவன் இந்த மாணவனுக்கு இந்த பிசினஸ் ஸ்டடிஸ் பாட மார்க்ஸ் வந்து 15 கட்டப்படுதுல. அவனோட உண்மையா 15 59 51 ICT 19 அவனோட 91. அப்ப இந்த பாடத்தை நாங்க என்ன பண்ணுகின்ற பொழுது சில மிஸ்டேக் ஒன்று நடக்குதுல. அப்ப அதுக்காக வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அந்த பெறுமதிகளை இவ்விடத்துக்கு நாங்க கொடுக்கணும். அப்ப பிசினஸ் ஸ்டடிஸ் எத்தனையாக மாறணும் 51 மாறணும். ICT 91 மாறணும். யாருக்கு? இண்டெக்ஸ் நம்பர் 1022. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் கட்டளை கொடுக்கணும். என்ன கட்டளை? அப்டேட். அப்டேட் பண்ணுங்க. எதை அப்டேட் பண்ணணும்? மார்க் ஷீட் அப்டேட் பண்ணுங்க. என்னென்று அப்டேட் பண்ணணும்? செட். என்னென்று அப்டேட் பண்ணணும்? செட். அவன் பிசினஸ் ஸ்டடிஸ் என்ன வரணும்? அவன் பிசினஸ் ஸ்டடிஸ் செட் பிசினஸ் ஸ்டடிஸ் ஈக்குவல் 51. பிசினஸ் ஸ்டடிஸ் 51 இருக்கணும். கொமா நாங்க அடுத்த மார்க்ஸ் கொடுக்கணும். என்னையா? அவன் ICT மார்க்ஸ் கொடுக்கும். அப்ப ICT சமன் என்னையா? அப்ப அவனோட பிசினஸ் ஸ்டடிஸ் அவன் 51 இருக்கணும். ICT 91 ஆறு என்று சொன்னா இண்டெக்ஸ் நம்பர் 1022 நீங்க என்னென்ன மாத்துங்க? ICT பாடத்தை 91 அவனோட பிசினஸ் ஸ்டடிஸ் பாடத்தை 51 மாத்துங்க. அப்ப நான் என்ன பண்ற கொடுத்துருக்கேன்? அப்டேட் கட்டுறேன். அப்ப நாங்க இவரை ரன் பண்ணிங்கன்னா இவ்விடத்துக்கு என்ன நடக்குது பாருங்க. இந்த ரோ தானே நான் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன் ரோ. இந்த ரோவிலே நடக்குது பாருங்க. சரியா? அவைங்களுக்கு ரன் ஆயிட்டு இப்ப நான் மார்க்ஸ் எடுத்துவார் வந்த மெடிசன் என்னென்ன மாறிட்டு 51 91 ஆயிடுச்சு. சரியா? அடுத்த விஷயம் ஒன்று தெரியுது என்று கேட்டால் இதுல நிம்சாத் என்று சொல்லக்கூடிய மாணவன் தமிழ் பாடம் அவன் எடுக்கும். யாரு? நிம்சாத் என்று சொல்லக்கூடிய மாணவன் அவன் தமிழ் பாடம் எடுக்கும். அவன் என்ன பாடம் எடுக்கிறது சொன்னால் அவன் எடுக்கக்கூடிய பாடம் வந்துட்டு பிசினஸ் ஸ்டடிஸ் அவனோட 75 தமிழ் பாடம் இல்லை. அப்ப தமிழை நல்லாக மாற்றணும். பிசினஸ் ஸ்டடிஸ 75 மாற்றணும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? திரும்பி அப்டேட் கட்டளையை பண்ணணும்.
நாங்க அப்டேட் பண்றோம். எதை? எங்களோட மார்க் ஷீட் அப்டேட் பண்றோம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? செட் பண்றோம். என்னத்த? அவனோட பிசினஸ் ஸ்டடீஸ் நாங்க ஸ்டடீஸ் எங்களுக்கு எத்தனையாக மாத்திரம் மின்சாத்திரைய 75 மாத்திரம். அவன் தமிழ் என்னவாக மாறுது? சமன் நல்லாக எங்களுக்கு மாறும். ஆறு என்று பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் ஈக்குவல் நிமிஷத்துல 104 செமிகோலன். இப்ப நாங்க இவர் என்ன செய்யறோம்? சொன்னா இப்ப நான் மார்க் ஷீட்டுக்கு வரேன். மார்க் ஷீட்டுக்கு வந்தா நிமிஷத்துல பிசினஸ் ஸ்டடிஸ் 75 தமிழ் நல்லா. அப்ப இவ்வளவுக்கு என்ன நடக்குது? நாங்க என்டர் பண்ணின தரவுகள் என்ன செய்யறோம்? நாங்க மாற்றோம். இப்ப அடுத்த பிரச்சனை கேட்டால் ஐசிடி அந்த கொமர்ஸ் பாட டீச்சர் வந்து சொல்றா, அக்கவுண்ட் பிள்ளைகள் 12B.Com வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த அக்கவுண்ட் பாடத்தினுடைய புள்ளிகளை 5 மார்க்ஸால 12B.Com பிள்ளைகள் எல்லாருக்கும் கூட்டணும். நான் மார்க்ஸ பார்க்கக்குள்ள அந்த மிஸ்டேக் நான் யாரு சொல்றாங்க? அந்த அக்கவுண்ட்ஸ் பாட டீச்சர் சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அடுத்த அப்டேட்டுக்கு வாங்க. அடுத்த அப்டேட் நாங்க எடுத்தோம்னு சொன்னால் அப்டேட் மார்க் ஷீட். இப்ப நாங்க செட் பண்றோம். என்னது? அக்கவுண்ட்ஸ் அக்கவுண்டிங் சமன் அக்கவுண்டிங் சக 5. அப்ப அக்கவுண்ட்ஸ் மார்க்ஸ் என்ன செய்யறோம்? 5 கூட்டுறோம். class equal within inverted comma 12A within inverted comma 12A. அவர் 12B அவர் 12B சேர்ந்த சகல மாணவர்களையும் எங்கள வகுப்பை நாங்க என்ன செய்யறோம்? வகுப்பு 12B இருக்கக்கூடிய மாணவர்கள்ல அந்த அக்கவுண்ட்ஸ் பாட மார்க்ஸ் எத்தனையால கூட்டுறோம்? 5 கூட்டுறோம். அப்ப இங்க எத்தனை இருக்கு? 12B எங்களுக்கு 87. அந்த 12B 79 இருக்குதா? அந்த கடைசியில 2 வரணும். அப்ப அந்த 2 பேர் மார்க்ஸ் நடக்கிறோம். 92 ஆகும், 79 84 ஆகும். சரியா? நாங்க மார்க்ஸுக்கு மாறோம். அந்த 92 ஆயிடுச்சு, அது 84. அப்ப அப்டேட் கட்டளை நாங்க எதுக்கு பயன்படுத்துறோம்னு கேட்டா, அட்டவணையில் இருக்கக்கூடிய நம்ம என்டர் பண்ணின தரவுகள், இது தரவுகள் தானே, அதுல மாற்றங்களை செய்யறதுக்காக வேண்டி நாங்க எதை பயன்படுத்துறோம் என்று சொன்னால் நாங்க அப்டேட் கட்டளை செய்யறோம். சரியா? இப்ப நான் அடுத்த கட்டளைக்கு வாங்க. என்ன கட்டளை? எங்களுக்கு அடுத்த கட்டளை டிலீட் கட்டளை. என்ன டிலீட் கட்டளை? எங்களோட அட்டவணையில தரவுகளை நாங்க நீக்கிறதுக்காக வேண்டி எதை பயன்படுத்த போறோம்னு சொன்னால் எங்களோட டிலீட் கட்டளையை நாங்க பயன்படுத்தோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு குறிப்பிட்ட மாணவன் எங்கட பாடசாலை விட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அகமதுன்னு சொல்லக்கூடிய மாணவன் 12A சேர்ந்த மாணவன், அவன் பாடசாலை விட்டு போறான். அப்ப அந்த மாணவனை நாங்க தரவுத்தளத்தில் என்ன செய்ய போறோம்? அவனுக்கு என்ன செய்யணும்? delete from என்னத்திலிருந்து? மார்க் ஷீட்ல இருந்து delete பண்ணணும். இண்டெக்ஸ் நம்பர். அப்ப இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு அகமதுங்கிற மாணவன் என்ன 122 இருக்குதோ அந்த மாணவன் அட்டவணை இருக்கு. அவன் நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப அகமதுங்கிற மாணவன் என்ன செய்ய போறோம்? தரவுத்தளத்துக்கு விட்டுப்படும். அப்ப என்ன கொடுக்கும்? delete from எதுல இருந்து? மார்க் ஷீட்ல இருந்து. எவ்வளத்துக்கு இண்டெக்ஸ் நம்பர் 102222 காணப்படுதோ அவனுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இவரை ரன் பண்ணுவோம்னு சொன்னா எங்களுக்கு அது ரன் ஆயிடும். இப்ப நாங்க பார்க்க அட்டவணையில இப்ப இதுல யாரு இல்ல? அகமதுங்கிற மாணவனை வெடிக்கனா? அப்ப அந்த மாணவன் இப்படி எங்களோட தரவுகளை அட்டவணையிலிருந்து நீக்க நாங்க இதை பயன்படுத்த போறோம். delete கட்டளை நாங்க பயன்படுத்துறோம்.
இப்ப நாங்க மாணவன் பேரை கொடுத்தும் என்ன செய்யலாம், நாங்க மாணவன் பேரை கொடுத்தும் என்ன செய்யலாம், நீக்கலாம். ஆகவே நீக்குதல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இருக்கக்கூடிய தரவுகள் என்ன செய்யப்படும், அட்டவணை விட்டு நீக்கப்படும். இப்ப நாங்க இப்படி ஒண்ணு கொடுத்தோம், அது என்ன, delete from எங்கட மார்க் ஷீட்னு கொடுத்தது. delete from மார்க் ஷீட்னு கொடுத்தா முழு மார்க் ஷீட்டும் என்ன நீக்கப்படும். delete from மார்க் ஷீட்னு கொடுத்தா என்ன, முழு மார்க் ஷீட்டும் எங்க அட்டவணை விட்டு என்ன செஞ்சிடும், நீக்கப்படும். இப்ப நாங்க அதை கொடுத்தோம்னா எங்களோட கோரிய ரன் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன இல்லாம போயிட்டு இருக்கும், டேட்டா இல்லாம இருக்கும். இப்ப நாங்க பின்வரும் அடுத்த நிபந்தனை ஒன்று கொடுத்து பார்க்க போறோம். என்ன, அந்த உதாரணத்துக்கு எங்களோட பாடசாலையில ஒரு குறிப்பிட்ட பேர், இப்ப உதாரணத்துக்கு அந்த நிசார் என்று சொல்லக்கூடிய பேர் ரெண்டிலி. அப்ப ஒன்று அவன் 12A ஆர்ட்ஸ்ல இருக்கான், அது போல அவன் 12A கொம்பில் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுமே. இப்ப நாம நீக்கணும் 12A கொம்பில் இருக்கிற மாணவர்களை தான் நீக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நாங்க அவன் இண்டெக்ஸ் நம்பர் எங்களுக்கு தெரியாத நிலையில அவனுக்கு நாங்க கட்டளை கொடுக்க போறோம், பின்வருமாறு கொடுக்க போறோம். எப்படி, இப்ப வேயா, இப்ப எங்களோட பிரச்சனை என்ன, அந்த நிசாரங்கிற மாணவன் இருக்கணும், அதே பேர் இண்டெக்ஸ் நம்பரோட 12A ஆர்ட்ஸ்லயே இருக்கான், ஆனா எங்களோட டேபிள்ல இல்ல இருக்கான்னு வச்சுக்கொள்ளுமே. ஒரு நம்மளோட கோரியோட செய்யறதுக்காக வேண்டி அந்த சந்தர்ப்பம் நாங்க உருவாக்கி போடுறோம். சரியா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இதுல இல்ல, அப்படி இருக்கான்னு வச்சுக்கொள்ளுமே. அவன் நாங்க என்ன செய்ய போறோம், அந்த மாணவன் நேம நாங்க நேம் ஈக்குவல், அவர் ஒரு பேர் 2 மாணவனுக்கு இருக்குன்னு சொன்னா நிசா. எண்ட் என்ன வகுப்பாக இருக்கணும், அவனோட கிளாஸ் வந்துட்டு என்னவாக இருக்கணுமா, 12A கொம்மாக இருக்கும். அவனோட ஏன் அந்த பேரை உடைய மாணவன் 2 வகுப்புல இருக்கான், அவனுக்கு இண்டெக்ஸ் நம்பர் தெரியா, அப்ப அவரை நீக்கணும் சொன்னா அவன் நேம் நிசார். எண்ட் அதே நேரமான வகுப்பு என்னவாக இருக்கணும், 12A கொம்மாக இருக்கணும். அவர் என்ன செய்யுங்க, நீக்குது. இப்ப யார் போயிட்டுருவான், நிசார் போயிட்டுருவான். அப்ப நாங்க என்ன செய்யறோம், மார்க் ஷீட்டுக்கு வரோம். இப்ப எங்களுக்கு யார் என்ன, நிசார். இதனால் அடுத்த ஆளுக்கு வரும். இதை நாங்க முந்தி கொடுத்த அதே கட்டளைக்கு வரும். என்னையா, delete from என்னையா எங்களுக்கு மார்க் ஷீட் செமிகோலன். இப்ப என்ன நடக்கும், எங்களோட முழு டேபிள் இருக்கக்கூடிய தரவுகள் நீக்கப்படும். டேபிள் இருக்கிற முழு தரவுகள் நீக்கப்படும். டேபிள் நீக்கப்படுமா, இல்லை. டேபிளை நீக்கணும் என்று சொன்னா என்ன கட்டளை, ஸ்டாப் கட்டளை நாங்க பயன்படுத்துவோம். சரியா, இப்ப நாங்க என்ன செய்யறோம், இவரை ரன் பண்ணுவோம். இவரை ரன் பண்ணுவோம்னு சொன்னா என்ன நடந்திருக்குது மார்க் ஷீட் தான் பார்க்கணும். என்ன அங்க ஒன்று காரணம், எங்களோட சகல என்ன செய்யப்பட்டது, நீக்கப்படும்.